अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तक़ीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। அல்லாஹ்வின் அருளினால் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் உங்களிடம் நேரடியாக உரையாற்றும் வாய்ப்பினை பெறுகிறேன். 2008ஆம் ஆண்டு யுஎஸ் ஜல்சாவில் உங்களிடம் நான் உரையாற்றிய போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தின் பக்கம் உங்களுக்கு கவனமூட்டியிருந்தேன். அப்போது ஓர் உண்மையான முஸ்லிம், அவர் ஆணாயிருப்பினும் பெண்ணாயிருப்பினும் அவரிடம் இருக்க வேண்டிய தனி சிறப்புகளை பற்றி கூறியிருந்தேன். அவை இல்லாமல் முன்னேற்றமும் கிடைக்காது, நம்பிக்கை முழுமை அடையவும் முடியாது. நாம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரைக்கு ஏற்ப இக்காலத்தின் இமாமிடம் பையத் செய்திருப்பதாக வாதிடுகின்றோம். அவர்களே வாக்களிக்கப்பட்ட மசீகாகவும் மஹ்தியாகவும் தோன்றியுள்ளார்கள். இதனால் நமது ஈமான் முழுமையானதாக உள்ளது. ஹஸ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாக்களிக்கப்பட்ட மசீகாகவும் இமாம் மஹ்தியாகவும் மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அன்னாரை ஒரு நபியுல்லாவாகவும் அல்லாஹ்வின் நபியாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். இந்த பட்டத்தை நாம் அவர்களுக்கு வழங்கவில்லை. ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வாக்களிக்கப்பட்ட மசீகை நபி என அழைத்துள்ளார்கள். முஸ்லிம்கள் எல்லா நபிமார்கள் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என திருக்குர்ஆன் கட்டளையிடுகிறது. இதன் மூலமே ஒருவரது ஈமான் முழுமை பெற்று அதன் உச்சத்தை அடைய முடியும். எனவே அகமதிகளாகிய நாம் தனித்தன்மை பெற்றவர்களாக உள்ளோம். உண்மையான முஸ்லிம்களாகவும் நாம் உள்ளோம். ஏனெனில் அல்லாஹ்வின் அனைத்து நபிமார்கள் மீதும் ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இருந்த போதிலும் இது மட்டுமே நமது வெற்றிக்கும் இரட்சிப்பிற்கும் போதுமானதா என்று கேட்டால் இல்லை என்பதுவே அதற்குரிய பதிலாகும். உண்மையில் நாம் தனித்தன்மை பெற்றவர்கள் ஆவோம் என்ற விஷயம் நமது பொறுப்புகள் அதிகமாகிவிட்டன என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. மேலும் அவற்றை நாம் நிறைவேற்ற தவறிவிட்டால் அல்லாஹ்விடம் பதில் சொல்லி ஆக வேண்டும். கடந்த 2008ஆம் ஆண்டு ஜல்சாவில் நான் கலந்து கொண்ட போது உங்களிடம் மிக முக்கியமான விஷயம் குறித்து எடுத்துரைத்தேன் என குறிப்பிட்டேன்.
நான் கூறிய விஷயம், last jalsa நீங்கள் எப்போதும் உண்மையாளர்களாய் இருந்து I remind நீங்கள் செய்துள்ள உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள். importance and value. If you உங்களது அனைத்து தகுதிகளையும் முயற்சிகளையும் பயன்படுத்தி உங்கள் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுங்கள். இந்த பொறுப்புகள் திருக்குரானும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியவையே ஆகும். effort to fulfill the responsibility இக்காலத்தில் உங்களது பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் பக்கம் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் கலீஃபாக்களும் உங்களிடம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டி வந்துள்ளனர். and strongly advised again வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ள ஒவ்வொரு அகமதியும் by Hazrat தன் மீது சுமத்தப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் பக்கம் மனப்பூர்வமாக முயற்சி செய்கிறார். who has pledged his அல்லாஹ்வின் அனைத்து கட்டளைகளையும் ஏற்று நடப்பதாக வாக்குறுதி தந்துள்ளார். strive வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அமைப்பிற்குள் வந்துவிட்ட பிறகு or her and has ஒவ்வொரு அகமதி ஆணும் பெண்ணும் இந்த வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்கிறார். hands of Allah. இந்த வாக்குறுதியை தந்த பின்னரும் இதன் பக்கம் கவனமற்றவராக இருந்தால் அவர் தக்வாவின் வழியில் நடக்கவில்லை என்றும் அவர் அவரது மார்க்கத்தில் உண்மையை அறியவில்லை என்பதுமே பொருளாகும். This pledge. Yet, if after making மேலும் this pledge, இவ்வாறு தனது வாக்குறுதியை முறித்துக் கொள்பவர் தக்வாவை விட்டு விலகியவர் என்று தீர்மானித்த பின் அல்லாஹ் அவரை விட்டுவிட மாட்டான். on a path of அல்லாஹ் கூறுகிறான், and nor does he understand இன்னல் அஹதா கான மசூலா, அதாவது வாக்குறுதி செய்ததை குறித்து மனிதன் கேட்கப்படுவான். breaks his covenant இதன் பொருள் என்னவெனில், deemed as not righteous and left ஒரு நேரம் வரும், அப்போது நாம் செய்துள்ள எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியது குறித்து நம்மிடம் கேட்கப்படும். எனவே பையத்தின் வாக்குறுதியை முறித்து விடுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை என நீங்கள் கருதினால் அது உங்களது தவறாகும். count and questioned over the fulfillment ஏனெனில் எந்த மனிதனும் இது போன்ற புறக்கணிப்புகளுக்கான தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான். that and that இவ்வுலகிலோ அல்லது மறு உலகிலோ மனிதன் அதற்கான கணக்கு கூறி ஆக வேண்டும். அவனது ஒவ்வொரு வாக்குறுதி குறித்தும் கேள்வி கேட்கப்படும். அல்லாஹ் ஒரு மனிதனிடம் கேள்வி கேட்பது என்பது அவனது கோபத்தின் ஒரு அடையாளம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். account, whether it be this world அல்லாஹ்வின் கோபம் என்பது எப்படிப்பட்டதென்றால், அவனது சாபத்தை பெற்றுக்கொண்டவரின் வாழ்வு இவ்வுலகிலும் மறு உலகிலும் அழிந்து விடுகிறது. இது குறித்து நாம் எப்போதும் அஞ்சவும் வேண்டும். that when Allah questioned இதனை தவிர்த்துக் கொள்ள முயற்சிக்கவும் வேண்டும். sign of his எனவே ஒவ்வொரு அகமதி ஆண் பெண்ணின் பொறுப்புகள் அதிகமாகிவிட்டன. of the person ஒவ்வொரு அகமதி ஆண் பெண்ணும் his wrath தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதன் பக்கம் and in the hereafter. தனது முழு கவனத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். We should இது குறித்து அகமதிகளிடம் மீண்டும் மீண்டும் எனது சொற்பொழிவுகளில் நினைவூட்டிக் கொண்டே வருகிறேன். upon taking the bath the responsibility இது போன்றே லெஜ்னா இமாவுல்லாவின் பொறுப்புகளை குறித்தும் நான் மீண்டும் மீண்டும் கூறி வந்துள்ளேன். should remain மேலும் ஒன்றை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். fulfilling his responsibility or her responsibility. எனது எந்த அறிவுரைகளும் உரைகளும் எனக்கு எதிரே அமர்ந்திருக்கும் மக்களுக்கு மட்டுமே என எண்ணக்கூடாது. Remind எனவே நான் இங்கிலாந்தில் உள்ள அல்லது ஜெர்மனியில் உள்ள அல்லது வேறெந்த இடத்திலும் உள்ள லஜ்னாக்களுக்கு உரையாற்றும் போது have admonished அது உங்களுக்கு பொருந்தாது என நினைக்கக்கூடாது. about their roles நான் என்ன கூறினாலும் எந்த இடத்தில் வைத்து கூறினாலும் I should also அது ஒவ்வொரு ஜமாத்திலும் உள்ள அனைத்து அகமதிகளுக்கும் கூறப்பட்டதே ஆகும். my speeches or instructions
இவ்வாறுதான் இதுவரை நடந்து வந்துள்ளது. எனக்கு முன்னர் வந்த கலிஃபாக்களும் தமது உரைகளில் அனைத்து அகமதிகளுக்குமே அறிவுரை கூறினர். கலிஃபாவின் அறிவுரைகளை கேட்கின்ற அல்லது படிக்கின்ற ஒவ்வொரு அகமதியும் அந்த அறிவுரைகள் நேரடியாக தன்னிடம் கூறப்பட்டவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எம்டிஏவின் அருளை கொண்டு அல்லாஹ் முழு உலகிலும் கலிஃபாவுக்கும் ஜமாத் உறுப்பினர்களுக்கும் இடையிலான இடைவெளியை பெரிதும் குறைத்து விட்டான். எனவே நான் உங்களை நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் நீங்கள் அனைவரும் என்னை நேரடியாக காணவும் நான் கூறுவதை கேட்கவும் முடியும். நேரங்களின் வித்தியாசத்தின் காரணமாக உலகின் ஏதாவது பகுதியிலுள்ள ஒருவர் எனது உரைகளை லைவாக கேட்க முடியவில்லை என கூறினால் அவர் அறிந்து கொள்ள வேண்டும், சில மணி நேரங்களிலேயே எம்டிஏவில் எனது உரை ரிப்பீட் செய்யப்படுகிறது. ஒரு வாரத்தில் பல முறை ரிப்பீட் செய்யப்படுகிறது. இது மட்டுமல்ல, தற்காலத்தில் இன்டர்நெட்டில் ஏராளமான விஷயங்களை நாம் பெற்றுள்ளோம். அனைத்து நிகழ்ச்சிகளும் இன்டர்நெட்டில் அப்லோட் செய்யப்படுகின்றன. 24 மணி நேரமும் அதனை பார்க்க முடியும். அகமதிகளின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு எம்டிஏ ஆன் டிமாண்ட் இன்டர்நெட் என்ற சேவையை தற்போது துவங்கியுள்ளது. அதில் அனைத்து நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன. எனவே எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் ஒரு குறிப்பிட்ட அறிவுரையை குறித்து எங்களுக்கு தெரியாது என கூற நியாயமான எந்த காரணமும் இல்லை. மேலும் வேலைப்பளுவின் காரணமாக கலீஃபாவின் உரையை நாங்கள் கேட்காமல் விட்டுவிட்டோம் என்று கூறவும் அவர்களால் முடியாது. இந்த அனைத்து நவீன வசதிகளும் அல்லாவின் அருள்களாகும். அதன் மூலம் கலீஃபாவும் ஜமாத்தும் ஒருவரையொருவர் நெருங்கிவிட்டனர். எனினும் ஏதாவது ஒரு அகமதி இந்த நவீன வசதிகளிலிருந்து பயன்பெறவில்லை என்றால் அது அவரது பலவீனமாகும். மேலும் அவர் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் பக்கம் போதிய கவனம் செலுத்தவில்லை என்றே பொருளாகும். ஒரு பக்கம் அகமதிகள் தமது வாக்குறுதிகளையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றுவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் அதிகமாக இஸ்திக்பாரும் செய்ய வேண்டும். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மிகுந்த பரிவு காட்டுபவனும் ஆவான் என்ற நம்பிக்கையுடனும் உண்மையாக இஸ்திக்பார் செய்பவரிடம் அவன் கருணை காட்டுகிறான் என்ற அறிவுடனும் உண்மையான முறையில் இஸ்திக்பார் செய்து வர வேண்டும். இந்த முறையில் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் போது அல்லாஹ் மன்னிப்பை வழங்குவது மட்டுமல்லாது அவரது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் இஸ்திக்பார் காரணமாகிவிடுகிறது. இந்த ஆன்மீக முன்னேற்றமே அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தருகிறது. நான் தற்போது உங்கள் அனைவரிடமும் மிக முக்கியமான விஷயம் குறித்து நினைவூட்ட விரும்புகிறேன். ஒவ்வொரு அகமதி பெண்ணும் குமரி பெண்ணும் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது அவர்களுக்கு ஓர் உயர்ந்த அந்தஸ்து உள்ளது. அதனை நிலைநிறுத்திக் கொள்வது அவர்களின் கடமையாகும். ஓர் அகமதி பெண் தனது இந்த தகுதியை தான் மட்டுமே அறிந்து கொண்டால் போதாது, சுற்றியுள்ள சமுதாயமும் இதனை அறிந்து கொள்ளுமாறு செய்ய வேண்டும். மிக முக்கியமாக நீங்கள் அனைவரும் உங்கள் குழந்தைகளுக்கு அறிவூட்ட வேண்டும். மேலும் அகமதி பெண்களின் உண்மையான தகுதியினை அவர்கள் உணரும்படி செய்ய வேண்டும். இதன் விளைவாக ஒரு தலைமுறையிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு
இந்த உணர்வு or பிரகாசத்துடன் எடுத்து செல்லப்படும். to understand that they hold a high அந்த உணர்வு it is their ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டிருப்பதன் நோக்கம் Ahmadi அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடப்பதும் eyes அவனை நெருங்குவதுமே ஆகும். within herself, but must also make இவ்வாறு நடைபெற்றால் அகமதி பெண்கள் அனைவரும் come to realize எதிர்கால சந்ததியினர் தக்குவாவை மேற்கொண்டு நடப்பதற்கு காரணமாக அமைவர். all of you இவ்வாறு அகமதி பெண்கள் அல்லாஹ்வுடன் instill நெருக்கமான தொடர்பு கொள்வதற்கு nature of Ahmadi. உத்தரவாதமாகவும் வழியாகவும் அமைவர். This is essential so that from இதனை கருத்தில் கொண்டே ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் continues பெண்களுக்கு burn bright. மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அறிவுரை கூறி வந்தார்கள். We have accepted the promise எனவே நீங்கள் யாவரும் உங்களது தகுதியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன். If this happen, அல்லாஹ் உங்களுக்கு தந்துள்ள இந்த தகுதியை women வேறெந்த முந்தைய மார்க்கமோ வேறு எந்த உலக அமைப்போ பெண்களுக்கு வழங்கவில்லை. adopt righteousness, and so the ஏனெனில் women இஸ்லாத்தின் போதனைகள் கூறுவது என்னவென்றால் means of அல்லாஹ் பெண்களிடம் சுவர்க்கம் செல்ல உத்தரவாதம் தருகிற தகுதிகளை வைத்துள்ளான். keeping this very matter இது இஸ்லாம் பெண்கள் மீது வழங்கியுள்ள தனிப்பட்ட சிறப்பான கண்ணியமாகும். counsel women towards this point. இந்த போதனைகளின் அடிப்படையில் இயல்பாகவே ஒரு கேள்வி எழுகிறது. Position. The status சுவர்க்கம் செல்வது அவ்வளவு எளிதானதா? that ஒவ்வொரு பெண்ணையும் அவள் சுவர்க்கத்தின் வாசல்களின் திறவுகோல் என கூற முடியுமா? இதற்கு பதில் என்னவெனில், நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணிடமும் சுவர்க்கத்தின் திறவுகோல் தரப்படவில்லை. Allah has granted women ஒவ்வொரு பெண்ணும் capability சுவர்க்கம் செல்ல உத்தரவாதம் தருபவளாக நடந்து கொள்வதில்லை. guarantor for entry into அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் a truly கட்டளைகளின் அடிப்படையில் தனது சொல்லையும் செயலையும் வைத்துக் கொண்டுள்ள பெண்தான் on women. சுவர்க்கம் செல்ல உத்தரவாதம் தருபவள் ஆவாள். A question that naturally arises இந்த பெண்களே தமது குழந்தைகளின் தர்பியத்திற்காக கவலைப்படக்கூடியவர்கள் ஆவர். is such an easy task that இத்தகைய பெண்களுக்கு அல்லாஹ்வுடனான உறவு எத்தகையதென்றால் அவர்களின் குழந்தைகளும் அது போன்ற உறவை அல்லாஹ்வுடன் ஏற்படுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டுவார்கள். every woman has not been given the key. அல்லாஹ்வுடனான அவர்களின் உறவு உயிருள்ள ஒன்றாகும். அவர்களின் ஆன்மீக வாழ்வு அதிலேயே உள்ளது. Indeed, only such a இந்த woman ஆன்மீக இருப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் ஆவர். is ஏனெனில் வேறு எந்த சமுதாயமோ மக்களோ அவர்களை வென்றுவிட முடியாது. sallallahu alaihi wasallam வெட்கங்கெட்ட தன்மையையும் ஒழுக்க கேட்டையும் தூண்டுகிற எந்த பண்பாட்டின் தீய தாக்கத்திற்கும் அவர்கள் ஆளாக மாட்டார்கள். women who are அல்லாஹ்வின் கட்டளைக்கு எதிரான எந்த உலக பழக்கங்களையும் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் ஆளாக மாட்டார்கள். அல்லாஹ் வழங்கிய உலக அருள்களை they inspire ஆகுமான முறையான வழிகளில் தேடிக்கொள்வது அனுமதிக்கப்பட்டதே. ஆனால் அவற்றை அடைவது மட்டுமே நமது நோக்கம் அன்று. can be described as a living relationship நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் life. உலகியல் பளபளப்புகளுக்கும் பகட்டுகளுக்கும் வெளிப்படையான கவர்ச்சிகளின் தாக்கத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். Because no other உங்களில் எத்தனை பேர் இவ்வாறுதான் வாழ்வதாக உண்மையுடன் கூற முடியும்? உங்களில் எத்தனை பேர் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் காப்பாற்றுவதற்காக any culture உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வருவதாக நீதியுடன் கூற முடியும்? they ever be compelled to follow உங்களில் எத்தனை பேர் இந்த வழியில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்? contrary உண்மை என்னவெனில், of Allah. பிறரை விட நீங்களே இந்த கேள்விகளுக்கான சரியான பதிலை தெரிந்தவர்கள் ஆவீர்கள். சுய பரிசோதனை சரியான முறையில் செய்யப்பட்டால் அதுவே மிகச் சரியான மதிப்பீடாக இருக்கும். Never be our sole aim.
லெஜ்னா இமாவுல்லா அமைப்போ ஜமாத் அமைப்போ உங்களை மதிப்பீடு செய்வதை விட நீங்கள் உங்களை மதிப்பீடு செய்வதே சரியானதாக இருக்கும். attractions of the world. உங்களது உண்மையான ஆன்மீக நிலை நீங்கள் தினந்தோறும் பகலிலும் இரவிலும் செய்கின்ற செயல்களிலிருந்து தெரிந்துவிடும். எனவேதான் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இறையச்சத்துடன் இரவை கழித்தீர்களா என்று ஒவ்வொரு பகலும் சாட்சி கூற வேண்டும். நீங்கள் இறைவனுக்கு அஞ்சியே பகலை கழித்தீர்களா என்று ஒவ்வொரு இரவும் சாட்சி கூற வேண்டும். எவர்களது இரவும் பகலும் இவ்வாறு கழிகிறதோ அத்தகைய மக்கள் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள் ஆவர். நான் கூறியபடி சரியான மதிப்பீடு அவரவர் சுய பரிசோதனை செய்யும் போதே பெற முடியும். லஜ்னா இமாவுல்லாவின் தலைவியோ ஜமாத்தின் பிற பொறுப்பாளர்களோ துல்லியமாக இதனை மதிப்பிட முடியாது. இதனை கேட்கிற அகமதி ஆண்கள் நான் கூறிய இந்த விஷயம் பெண்களுக்கு மட்டுமே என நினைத்து விடாதீர்கள். இது ஆண்களுக்கு எவ்வாறு பொருந்துமோ அதே அளவு பெண்களுக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் ஆண்களுக்கு இது அதிகமான முக்கியம் கொண்ட விஷயமாகும். ஏனெனில் ஒரு வீட்டின் ஆண் எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக திகழ்கிறார். இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஜமாத்தின் கிளை அமைப்புகளோ அல்லது ஜமாத் அமைப்போ ஒரு ஆண் அல்லது பெண்ணை குறித்து மதிப்பீடு செய்யும் போது அதன் நோக்கம் உங்களுக்கு நினைவூட்டுவது மட்டுமே ஆகும். ஏனெனில் ஜமாத் அமைப்பை மதிக்கின்ற ஒவ்வொரு அகமதியும் தனது பலவீனங்கள் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்றே எண்ணுகிறார். எனவே நினைவூட்டப்படும் போது அவர் தன்னை சீர்திருத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வார். ஜமாத்தின் இந்த மதிப்பீடும் அடிப்படை அம்சங்களை குறித்து மட்டுமே இருக்க முடியுமே தவிர சுய பரிசோதனையின் போது அலசப்படுகிற ஆழமான அம்சங்களை குறித்து இருக்க முடியாது. இதன் காரணமாகத்தான் ஒருவரது இறையச்சத்தை மதிப்பிட மற்றவரது சாட்சியத்தை அல்லது சதரின் சாட்சியத்தை பெறலாம் என ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறவில்லை. ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் ஒரு மனிதரின் நடத்தைக்கு சாட்சி பகர வேண்டும் என்றே கூறினார்கள். வேறு சொற்களில் கூறப்போனால் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது என்னவெனில், நம்முடைய அனைத்து நல்ல தீய செயல்களையும் கண்காணித்து அவற்றை பதிவேட்டில் பதிவு செய்து வருகிற மலக்குகளின் சாட்சியத்தையே பெற வேண்டும். இறுதியாக இந்த பதிவேடு அல்லாஹ்வின் முன்னால் சமர்ப்பிக்கப்படும் போது நற்செயல்களால் அது நிரம்பி இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வை மகிழ்விக்கும். மக்கள் வெளிப்படையாக செய்யும் செயல்கள் உலகத்தின் பார்வையில் ஒன்றாக தெரியும், ஆனால் உண்மையில் அது வேறொன்றாக இருக்கும். இருப்பினும் உண்மை என்னவெனில், முஸ்லிம் ஆண்களும் பெண்களும் அவர்களது உள்ளத்தில் உள்ளதை போன்றே வெளிப்படையாகவும் நடந்து கொண்டால் மட்டுமே நம்பிக்கை கொண்டவர்கள் என கருதப்படுவர். மேலும் ஒவ்வொரு சொல்லும் செயலும் இறை நேசத்தை பெறுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். திருக்குரானின் போதனைகளே நமது வாழ்வினை வழிநடத்த வேண்டும் என்று முக்கியமான கட்டளையை அல்லாஹ் கூறியுள்ளார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடம் இந்த கட்டளையை ஏற்று நடக்குமாறு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்கள். எல்லா முஸ்லிம்களும் திருக்குரானை ஒரு முழுமையான வழிகாட்டியாக எடுத்துக்கொள்வதாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாக்குறுதியும் கூறியுள்ளனர்.
on the surface எல்லா முஸ்லிம்களும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் in reality. நற்போதனைகளை தமது வாழ்விற்கு However, வழிகாட்டும் reality is that நடத்தை விதிகளாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். women will only discharge their rights of அல்லாஹ்வின் கட்டளைகளுள் when அதை போன்று ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளுள் corresponds exactly சிலவற்றை மட்டும் முக்கியமானவையாக எடுத்துக்கொண்டு and where அவற்றை வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக வைத்துக் கொள்ளலாம் என எங்கேயும் கூறப்படவில்லை. player of Allah. Allah has given உண்மையில் அல்லாஹ்வுடைய அவனது தூதருடைய ஒவ்வொரு கட்டளையையும் நமது வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு Holy Prophet அதன்படி செயல்பட நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். abide by this வாழ்த்துக்குரிய முன்மாதிரியாக திகழ்ந்த ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சொல்லையும் as perfect guidance ஒவ்வொரு செயலையும் நாம் பின்பற்ற வேண்டும். that they will forever ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையினை நீங்கள் பார்த்தால் as the அல்லாஹ்வுக்கும் அவனது படைப்பினத்திற்கும் செலுத்த வேண்டிய உரிமைகளை பற்றி we do not find it தம்மை பின்பற்றுபவர்களிடம் உணர்த்தாத எந்த நொடிப்பொழுதும் இல்லை என்பதை அறியலாம். his messenger sallallahu அல்லாஹ்விற்குரிய உரிமைகளுள் மிகவும் முதன்மையானது தொழுகையாகும். alaihi for our lives. In fact, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் sallallahu alaihi wasallam எனது கண்களின் குளிர்ச்சி தொழுகையில் உள்ளது என கூறியுள்ளார்கள். to implement to the very best of our ability எனவே அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றியவாறு single word நமது கண்களின் குளிர்ச்சிக்காக இந்த வழிமுறையை நாம் தேட வேண்டும். of the holy prophet sallallahu alaihi wasallam is an தொழுகையின் தேவைகள் நீங்கள் அவசரப்பட்டு அதனை நிறைவேற்றுவதன் மூலமோ the life of அதன் அசைவுகளை மட்டும் செய்துவிடுவதன் மூலமோ நிறைவு பெறாது. was not a single moment then he did not இத்தகைய தொழுகைகள் நமது கண்களுக்கு குளிர்ச்சியாக ஒருபோதும் ஆக முடியாது. always fulfill the rights due to Allah எந்த தொழுகைகள் முறைப்படியும் அழகாகவும் தொழப்படுகின்றனவோ, எந்த தொழுகைகளின் அசைவுகளில் முழுமையான பணிவும் இறை நேசமும் இணைந்திருக்குமோ, sallallahu alaihi wasallam described salat. அத்தகைய தொழுகைகளே மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் வழிகோலும். Therefore, அதனாலே நமது கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். this blessed model we should search to உங்கள் acquire அனைவருக்கும் தெரியும், நமது குழந்தைகளுக்காக ஒரு துஆ உள்ளது. the requirements அது என்னவெனில், cannot be fulfilled when you rush அல்லாஹ்வே your prayers அவர்களை எங்களது மகிழ்ச்சிக்கு காரணமாகவும் எங்களது கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் ஆக்கி வைப்பாயாக. be a source of ஒரு நம்பிக்கை கொண்டவருக்கு அவரது குழந்தைகள் இறை அச்சத்தை மேற்கொள்ளும் போது அவரது கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கிறது. and where அவர்கள் ஆரோக்கியத்துடன் வனப்புடனும் பெற்றோருக்கு கட்டுப்பட்டும் நடக்கும்போது mission அவரது கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கிறது. to a state of happiness எனவே ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இரையச்சமிக்க உண்மையான கண்களுக்கு குளிர்ச்சி தருகிற குழந்தையை தர வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்யும் போது அவர் which is that may Allah make ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவாறு கண்களுக்கு குளிர்ச்சி தரும் வழியையும் தேட வேண்டும். his children அது அல்லாஹ்வை வணங்குவதில் உள்ள உரிமைகளை eyes நிறைவேற்றுவதன் மூலமே கிடைக்கும். righteousness. If இது நடைபெறும் போது இரையச்சமிக்க பெற்றோரின் கண்களுக்கு குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் தருகிற குழந்தைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகிறான். thus when a person prays to God to be granted children எனவே தமது குழந்தைகளின் தர்பியத்திற்காக பெண்கள் source of comfort for their eyes தமது தொழுகையின் தரத்தினை உயர்த்தி கொள்ள வேண்டும். with the example அதனை நிலைநிறுத்தவும் வேண்டும். sallallahu alaihi wasallam she அகமதிகளின் வீடுகள் இறை நேசத்தாலும் திக்ரே இலாகியாலும் எப்போதும் நிரம்பி காணப்பட வேண்டும். by fulfilling the rights of Allah எனது முந்தைய 2 குத்பாக்களில் நான் கூறியபடி டிவி நிகழ்ச்சிகளோ இன்டர்நெட் அல்லது குடும்பத்துடன் வெளியில் செல்வது ஆகியவற்றிற்கு truly prove to be the
முன்னுரிமை தரப்பட்டு parents. நமது தொழுகைகளை அழகுடன் நிறைவேற்றுவதற்கு தடைகளாக அவை இருக்கக்கூடாது. For the moral training, பெண்கள் மட்டுமல்ல, ஆண்கள் அனைவரும் கூட essential இறைவனுக்கு செலுத்த வேண்டிய இறை வணக்கத்தின் உரிமைகளை நிறைவேற்றுவதில் முழு கவனம் செலுத்த வேண்டும். இவ்வாறு தொழுகைகளுக்கான முழு கவனம் செலுத்தப்பட்டால் love உங்கள் குழந்தைகள் உங்கள் கண்களுக்கு all time. குளிர்ச்சியானவர்களாக இருப்பர் என்று அல்லாஹ் வாக்குறுதி தந்துள்ளான். Previous two khutbahs, television programs, தொழுகையின் முக்கியத்துவத்தை குறித்து திருக்குரானில் சூரா பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான், priority, யுஹாஃபிலு சலவாத்தி வ சலாத்தி உஸ்தா preventing our வகூமு லில்லாஹி காணித்தீன். in the beautiful manner that is required. தொழுகைகளை கண்காணித்து வாருங்கள், குறிப்பாக நடுத்தொழுகை. Who must pay மேலும் அல்லாஹ்வின் முன் கட்டுப்பட்டவர்களாக நில்லுங்கள். the rights of worship, இந்த வசனம் நீங்கள் உங்கள் தொழுகை மீது கவனம் செலுத்தி prayers, then Allah the Almighty has அவற்றை பாதுகாத்து வர வேண்டும் என கூறுகிறது. as a result, your children குறிப்பாக இந்த வசனம் பகலில் வேலைகளுக்கு மத்தியில் வருகிற about the தொழுகையை குறித்து கூறுகிறது. Allah says, அப்போது நாம் நமது அன்றாட வேலைகளில் மூழ்கியிருப்போம். எனவே எல்லா உலக விருப்பங்களும் ஆசைகளும் தவிர்க்கப்பட்டு وَقُومُوا لِلَّهِ قَانِتِينَ. தொழுகைகள் பாதுகாக்கப்பட்டால் Prayers நமது வீடுகள் அல்லாஹ்வின் பரக்கத்தால் நிரப்பப்படும் என்று நமக்கு நினைவூட்டப்படுகிறது. அப்போது இறையச்சமும் நன்மையும் நமது குழந்தைகளிடம் நிரந்தர அம்சங்களாகிவிட்டதை நாம் அறிந்து கொள்வோம். your prayers and protect them. இத்தகைய உயர் தரத்தை நீங்கள் அடையும் போதுதான் Reminds us to உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை தருவோம் என்ற உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்றியவர்கள் ஆவீர்கள். with their மனிதனின் நற்செயல்களுக்கு கூலி வழங்கும் போது அவற்றை விட மிக அதிகமாக வழங்குவதில் அல்லாஹ் மிக தாராளமானவன். desires and interests are எனவே left behind, நீங்கள் உங்கள் தொழுகைகளை பாதுகாக்கும் போது guarded. இறை கட்டளையை பேண வேண்டும் என்ற விருப்பத்தில் அவ்வாறு செய்யும் போது We will then come to find that அதை போன்று உங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் தொழுகையை நிறைவேற்றுமாறு நீங்கள் நினைவூட்டி வரும்போது such high standards, then you will be fulfilling the pledge. உங்கள் தொழுகைகள் உண்மையில் உங்களை பாதுகாக்கும். Give precedence அவை உங்களை பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் தூய்மைப்படுத்தும். அல்லாஹ் சூரா அன் கபூத்தில் கூறுகிறான், is such இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். due in return for all of his நிச்சயமாக தொழுகை ஒருவரை வெட்கக்கேட்டிலிருந்தும் வெளிப்படையான தீமையிலிருந்தும் தடுக்கிறது. desire to follow Allah's commands, and you இதன் பொருள் என்னவெனில், and children தொழுகைகள் ஒருவரை எல்லாவிதமான தீய செயல்களிலிருந்தும் will actually come to protect you விரும்பத்தகாத செயல்களிலிருந்தும் பாதுகாக்கிறது. sins and errors. எனவே தொழுகைகளை தொடர்ச்சியாகவும் முறைப்படியும் நாம் தொழுது வரும்போது That in the salah தொழுகைகளே நம்மை வெட்கக்கேடான தீய செயல்களிலிருந்து பாதுகாக்கிறது. restrains one from indecency and இந்த ஆன்மீக கேடயமானது தனிநபரை மட்டுமல்ல, prevent முழு குடும்பத்தையுமே பாதுகாக்கிறது. all forms of இறை வணக்கத்தை முழு கவனத்துடன் அதன் அனைத்து உரிமைகளையும் பேணியவாறு நிறைவேற்றுபவரின் நண்பனாகவும் உதவியாளனாகவும் அல்லாஹ் ஆகிவிடுகிறான். themselves protect us by preventing us இறை வணக்கத்தின் உரிமைகளை பேணுதல் என்பதன் பொருள், ஒருவர் spiritual shield, எல்லா நேரமும் not only limited மகிழ்ச்சியான வசதியான வளமான நேரத்திலும் of protect இறைவனை வணங்க வேண்டும் என்பதாகும். household. Allah the Almighty becomes நிம்மதியான நேரத்திலும் இறைவனை வணங்க வேண்டும். who worship him, அவனை முறைப்படி நினைவு கூற வேண்டும். who discharge சோதனையான கஷ்டமான காலத்தில் மட்டும் தொழுகை விருப்பின் மீது நாம் நிற்கக்கூடாது. the rights of worship is that அந்த நேரத்தில் மட்டும் இறைவனின் உதவியை வேண்டி நமது நிலை மாறியதும் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. times of happiness,
comfort, ஹாஃபிலூன் என்று அல்லாஹ் கூறியிருப்பதன் பொருள், contentment. மற்ற மார்க்கங்களைப் போல் இஸ்லாத்தில் இறை வணக்கம் என்பது ஒரு தரப்பை சார்ந்ததல்ல. இது ஒரு வழிப்பாதை அல்ல. It should not just be ஒரு மனிதர் தனது தொழுகையை பாதுகாக்கும் போது அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறான். on the prayer mat, beseeching அல்லாஹ்வின் இந்த பாதுகாப்பு நற்கூலிகளின் வடிவில் இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெளிப்படுகிறது. commands hafizu, ஒரு மனிதன் தனது குழந்தைகளை கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக காண்பதை விட அவருக்கு வேறு என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும்? process. Thus, where a பொதுவாக தொழுகைகளை நிலைநாட்டுவதை குறித்து also safeguards ஆண்களிடம் அதிகமாக கூறப்படுவதால் the சில பெண்கள் of this protection is தமது தொழுகைகளில் ஏற்படும் பலவீனங்களை அதிகம் பொருட்படுத்த தேவையில்லை என கருதுகின்றனர். what greater blessing உண்மையில் தமது தொழுகைகளை நிறைவேற்றுவதில் son ஒரு படி அதிக கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். his children ஏனெனில் prove to அவர்கள் ஐவேளை தொழுகைகளை ஜமாத்துடன் தொழ வேண்டியதுள்ளது. normally the subject இருப்பினும் of safeguard தொழுகையின் கடமையை பொறுத்தவரையில் ஆண்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பெண்களுக்கும் முக்கியமான கடமையாகும். that if weaknesses creeps into their மேலும் prayers, பெண்கள் தமது குழந்தைகளுக்கும் certainly தர்பியத் வழங்க வேண்டியது இருப்பதால் அவர்கள் தொழுகையின் பக்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். they have been commanded to perform the 5 daily எப்போது ஒரு பெண் தனது தொழுகைகளை பாதுகாக்கிறாளோ அப்போதுதான் அவள் தனது குழந்தைகள் சுவர்க்கம் செல்வதற்கு உத்தரவாதம் தருபவளாக ஆக முடியும். நான் தற்போது இன்னொரு முக்கிய விஷயத்தின் பக்கம் செல்கிறேன். training for their children. There is a critical need இங்கு இந்த விஷயத்தை குறித்து பேச குறிப்பிட்ட தேவை உள்ளது. attention ஏனெனில் to prayers. இந்த சமுதாயத்தில் இந்த குறிப்பிட்ட இஸ்லாமிய கட்டளையை Prayers, can she become a guarantor? எதிர்த்து முஸ்லிம் அல்லாதவர்களால் குரல் எழுப்பப்படுகிறது. I would now like to move on. துரதிர்ஷ்டவசமாக பல அகமதி பெண்களும் குமரி பெண்களும் There is a particular முஸ்லிம் அல்லாதவர்களின் தாக்கத்திற்கு ஆளாகி தாழ்வு மனப்பான்மை கொண்டவர்களாக உள்ளனர். in this society எனவே அவர்கள் இந்த கட்டளையை பேணுவதும் இல்லை, அதற்குரிய முக்கியத்துவத்தை அதற்கு கொடுப்பதும் இல்லை. command ஒரு அகமதி பெண் எந்த காரணத்திற்காகவும் இஸ்லாத்தின் எந்த ஒரு கட்டளைக்கும் அதற்குரிய முக்கியத்துவத்தை வழங்க தவறினால் அவள் மார்க்கத்தை விட்டு விலகிச் செல்வது மட்டுமல்லாது inferiority பையத் செய்தபோது கொடுத்த வாக்குறுதியையும் அவள் முறித்து விடுகிறாள். to this command and or not treating நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும், that it deserves. எந்த சமுதாயத்தில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் Does not give அசல் மாற்றத்தை உருவாக்குவதற்கு முன் then it is quite apparent ஆரம்பத்தில் எதிர்ப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திக்க வேண்டி வரும். breaking புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்கும் மக்கள் மீது எந்த மாற்றத்தையும் விரும்பாதவர்களிடமிருந்து கொடுமைகளும் துன்பங்களும் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. changes in society have இந்த எதிர்ப்புகளை எல்லாம் துணிவுடனும் உறுதியுடனும் சந்தித்த பின்னரே இவர்கள் பிறரை சீர்திருத்தவும் சமுதாயத்தில் ஒரு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தவும் முடியும். become a target of cruelty. இவர்களால் இவர்களது முயற்சிகளின் பலனை அடைய முடியாவிட்டாலும் Any change அவர்களின் குழந்தைகள் அல்லது வருங்கால சந்ததிகள் such a தமது பெற்றோரின் அல்லது மூதாதையரின் அருமையான தியாகங்களின் நற்பலன்களை கண்டுகொள்கின்றனர். and so bring about a positive transformation. உலகியல் மக்கள் தங்கள் உலகாதாய குறிக்கோள்களையும் நோக்கங்களையும் விட்டுவிடுவதற்கு எதிர்ப்பு காட்டவே செய்வர். மேலும் தமக்கு மட்டுமல்ல தனது சமுதாயத்திற்கும் தீமை தரும் வழியை கடைபிடிப்பார்கள். Come to bear எனினும் ஓர் அகமதி உலகை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை தருவதாக உறுதிமொழி எடுத்துள்ளார். the worldly people may be utterly resistant எனவே ஓர் அகமதி தனது செயல்களில் விரைப்புடனும் பிடிவாதம் காட்ட மாட்டார்.
keep on அவரது ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வை மகிழ்விக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகவே இருக்கும். at large. அவ்வாறுதான் இருக்கவும் வேண்டும். And எங்கு அகமதிகள் pledges to prioritize his faith over the world. இந்த உணர்வு கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அப்போது அவர்களால் தமது கொள்கைகளை நம்பிக்கையுடனும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமலும் வெளிப்படுத்தவும் செயல்படுத்தவும் முடியும். Or at least this is how it should be. எதனை அகமதிகள் கொள்கை ரீதியாகவும் Have this செயல் ரீதியாகவும் கடைபிடிக்கின்றார்களோ அது உலகிற்கு தீமை தராது என்பது மட்டுமல்ல, அதனால் சமுதாயத்தில் சாதகமான நற்பலனும் நல்ல மாற்றங்களும் ஏற்படும். what Ahmadis preach and practice, அகமதிகள் எதனை கூறி அதன்படி செயல்படவும் செய்கின்றார்களோ அது இன்றைய சமுதாயத்தை சீர்திருத்துவதோடு எதிர்கால தலைமுறையினரையும் சீர்திருத்தும் என்று நிரூபிக்கப்படும். always prove to be a means of reforming ஏனெனில் அகமதிகள் எதனை பிரச்சாரம் செய்தாலும் அல்லது செயல்படுத்தினாலும் அது மனித குலத்திற்கு நன்மையையும் mayors அல்லாஹ்வின் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். to acquire Allah's blessings and நான் இப்போது எந்த இஸ்லாமிய கட்டளையை குறித்து கூறினேனோ, மேலும் எந்த கட்டளை speak that நம்பிக்கை கொண்ட பெண்ணின் கண்ணியத்திற்கும் மகிமைக்கும் I have referred to அடையாளமாக திகழ்கிறதோ அதன் பக்கம் நேரடியாக வருகிறேன். அது பர்தாவை பற்றிய கட்டளையாகும். believing woman, and that is the இந்த இஸ்லாமிய கட்டளை 1400 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த பெண்களுக்கு மட்டுமல்ல, women அல்லது ஆசியாவில் வாழ்கின்ற அல்லது 3ஆம் உலக நாடுகளில் வாழ்கின்ற பெண்களுக்கு மட்டுமல்ல, who live in Asia today, மாறாக இந்த கட்டளை எல்லா முஸ்லிம்களுக்கும் Muslim women, உலகின் எல்லா பகுதிகளுக்கும் எல்லா காலத்திற்கும் உரியதாகும். சூரா நூரில் அல்லாஹ் கூறுகிறான், وَقُلْ لِلْمُؤْمِنَاتِ يَغْضُضْنَ مِنْ أَبْصَارِهِنَّ وَيَحْفَظْنَ فُرُوجَهُنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا مَا ظَهَرَ مِنْهَا وَلْيَضْرِبْنَ بِخُمُرِهِنَّ عَلَى جُيُوبِهِنَّ وَلَا يُبْدِينَ زِينَتَهُنَّ إِلَّا لِبُعُولَتِهِنَّ أَوْ آبَائِهِنَّ أَوْ آبَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ أَبْنَائِهِنَّ أَوْ أَبْنَاءِ بُعُولَتِهِنَّ أَوْ إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي إِخْوَانِهِنَّ أَوْ بَنِي أَخْوَاتِهِنَّ أَوْ نِسَائِهِنَّ أَوْ مَا مَلَكَتْ أَيْمَانُهُنَّ أَوِ التَّابِعِينَ غَيْرِ أُولِي الْإِرْبَةِ مِنَ الرِّجَالِ أَوِ الطِّفْلِ الَّذِينَ لَمْ يَظْهَرُوا عَلَى عَوْرَاتِ النِّسَاءِ وَلَا يَضْرِبْنَ بِأَرْجُلِهِنَّ لِيُعْلَمَ ما يخفين من زينتهن وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. நீர் நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வையை கீழ்நோக்கி வைத்திருக்குமாறும் தங்கள் மறைவான உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் கூறுவீராக. இது அவர்களுக்கு மிக தூய்மையானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதனை நன்கு அறிபவனாவான். நீர் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் அவர்கள் தங்கள் பார்வைகளை கீழ்நோக்கி வைத்திருக்குமாறும் தங்கள் மறைவான உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறும் தானாகவே வெளிப்படுவதை தவிர தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இருக்குமாறும் தங்கள் முந்தானை ஆடையால் தங்கள் மார்புகளை மறைத்து அணிந்து கொள்ளுமாறும் அவர்கள் தங்கள் கணவர்கள் அல்லது தங்கள் தந்தையர்கள் அல்லது தங்கள் கணவர்களின் தந்தையர்கள் அல்லது தங்கள் ஆண்மக்கள் அல்லது தங்கள் கணவர்களின் ஆண்மக்கள் அல்லது தங்கள் சகோதரர்கள் அல்லது தங்கள் சகோதரர்களின் ஆண்மக்கள் அல்லது தங்கள் சகோதரிகளின் ஆண்மக்கள் அல்லது தங்கள் இனத்தைச் சேர்ந்த பெண்கள் அல்லது தங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அல்லது பாலுணர்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஆண் ஊழியர்கள் அல்லது பெண்களின் மறைவான உறுப்புகளை பற்றி தெரியாத சிறுவர்கள்
ஆகியவர்களை தவிர வேறெவரிடமும் தங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இருக்குமாறும், தங்கள் அலங்காரத்துள் மறைத்து வைத்திருப்பது வெளிப்பட வேண்டும் என்பதற்காக தங்கள் கால்களை நிலத்தில் வேகமாக தட்டி நடக்காமல் இருக்குமாறும் கூறுவீராக. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் யாவரும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹுவின் பால் திரும்புங்கள். எனவே நீங்கள் உங்களை அல்லாஹ்வின் கட்டளைகளையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைகளையும் ஏற்று நடப்போம் என்று உறுதி எடுத்துக்கொண்ட நம்பிக்கையாளர்களைச் சேர்ந்தவர்கள் என கருதினால், மேலும் இக்கால இமாம் ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்த நம்பிக்கையாளர்களை சேர்ந்தவர்கள் என உங்களை கருதினால், பின்னர் இந்த கட்டளை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தைய பெண்களுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்ததோ அந்த அளவு உங்களுக்கும் முக்கியமானது. நான் கூறியபடி இந்த கட்டளை உலகின் எந்த பகுதியில் வாழ்கின்ற நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் உரியதாகும். நான் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன். இந்த கட்டளையை அல்லாஹ் பெண்களுக்கு கூறுவதற்கு முன்னர் ஆண்களுக்கு கட்டளையிடுகிறான். அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றும் அந்நிய பெண்களை தீய பார்வையுடன் பார்க்க கூடாதென்றும் கட்டளையிடுகிறான். எனவே இஸ்லாம் அநீதி இழைக்கவும் இல்லை, பாரபட்சம் காட்டவும் இல்லை. மேலும் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பெண்களை வீட்டின் 4 சுவர்களுக்குள் முடங்கி கிடக்க வேண்டும் என கூறவில்லை. அவ்வாறு கூறியிருப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஏனெனில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் பாதியினை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுமாறு கூறியுள்ளார்கள். உண்மையில் மக்கள் அன்னாரிடமிருந்து கற்றுக்கொண்டனர். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட்டங்களையும் சபைகளையும் கூட்டி உரையாடுவார்கள் என்றும், அவற்றில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில ஆண் சஹாபாக்களும் கலந்து கொண்டு இஸ்லாத்தை குறித்து தெரிந்து கொள்வர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, போர்க்காலங்களின் போது முஸ்லிம் பெண்கள் கண்ணியத்துடனும் கடமை உணர்ச்சியுடனும் தொன்றாற்றி வந்தனர். சில பெண்களுக்கு காயமடைந்தவர்களை கவனிக்கும் செவிலியர் பணி தரப்பட்டிருந்தது. இன்னும் சில பெண்கள் சில போர்களில் போர் புரிந்தும் உள்ளனர். ஹஜ்ரத் உம்மே அம்மாராவை குறித்து கூறப்படுகிறது. ஒரு போரின் போது அவர்கள் எவ்வளவு திறமையுடன் போர் புரிந்தார்கள் என்றால், போர்க்களத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே அது உம்மே அம்மாரா என அறிந்து கொண்டார்கள். பிற ஆண் சகாபாக்கள் அவரை ஒரு இளம் ஆண் வீரர் என நினைத்து வியப்புடன் பார்த்தனர். ஏனெனில் அன்னார் தம்மை தலை முதல் கால் வரை மறைத்திருந்தார்கள். மற்றொரு போரின் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதற்காக மிக தீரத்துடன் போர் புரிந்தார்கள். அதனால் படுகாயமும் அடைந்தார்கள். அன்னாரின் மிகுந்த கடமை உணர்ச்சியின் காரணமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பாராட்டுகளை பெறும் நற்பேறு பெற்றார்கள். எனவே நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும், திருக்குர்ஆனின் கட்டளைகளை நிறைவேற்றி வருவதும் அவற்றை பாதுகாத்து வருவதும் உங்கள் கடமையாகும். வெறும் சொற்களினாலோ உம்மே அம்மாராவின் தகுதியை நீங்கள் அடைந்து விடலாம் என எண்ணுகிறீர்களா? அது சாத்தியம் என நீங்கள் நினைத்தால் நீங்கள் பெரும் தவற்றில் உள்ளீர்கள். இந்த தகுதியை நீங்கள் அடைய விரும்பினால் உங்களது சுய விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் எதிராக போர் புரிய வேண்டும். சமுதாயத்தின் சில பிரிவுகள் உங்களை குறித்து கொண்டுள்ள கருத்துகளுக்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும். அவற்றை சந்திக்க துணிய வேண்டும். நீங்கள் தைரியத்துடன் உங்களது தூய்மையான தகுதிகளை ஏளனத்திற்கும்
எள்ளி நகையாடுதலுக்கும் மத்தியில் நிலைநிறுத்த முயற்சி செய்ய வேண்டும். you face, திருக்குரானின் சட்டங்களையும் போதனைகளையும் உங்களது அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க hijab. எப்போதும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். In fact, அப்போதுதான் நீங்கள் ஒரு உண்மையான நம்பிக்கை கொண்ட பெண்ணாக கருதப்படுவீர்கள். and for his இன்று ஜல்சா சூழலில் இருப்பதனால்தான் are going பர்தா அணிந்திருக்கிறீர்கள் என்ற கருத்தை நீங்கள் மாற்றி காட்ட வேண்டும். மாறாக discard அல்லாஹ்வின் திருப்தியை நீங்கள் பெற விரும்புவதாலேயே பர்தாவை பேணுகின்றீர்கள் என்பதை நிரூபியுங்கள். லஜ்னா மற்றும் ஜமாத் நிகழ்ச்சிகளுக்காக மட்டுமே ஹிஜாப் அல்லது பொருத்தமான and this is why கண்ணியமிக்க ஆடைகளை அணிவதில்லை என்று நிரூபித்து காட்டுங்கள். observe it. எனவே I sometimes இன்று நீங்கள் ஒரு புதிய உறுதிமொழி எடுக்க வேண்டும். இன்றிலிருந்து எந்த உலக நிகழ்ச்சியாக இருப்பினும் சரி, do cover their heads, எந்த பரிகாசமும் கேலியையும் சந்தித்தாலும் சரி, மக்கள் உங்களிடம் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாலும் சரி, உங்களது ஹிஜாப் மார்க்க ஆடையை கலக்க மாட்டோம் என்று உறுதியெடுங்கள். remember that such clothing உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடக்கவும் அவனது மகிழ்ச்சிக்காக உலகாதாய வாழ்வின் எல்லா அம்சங்களையும் விட்டு விலகி is not only மாய கவர்ச்சியையும் வசீகர தோற்றத்தையும் உங்களது வாழ்விலிருந்து அகற்றவுமே commanded இந்த உறுதிமொழியை எடுக்கின்றீர்கள். entire body உங்களது ஹிஜாபும் மார்க்க ஆடையும் evident. உங்களது தன்னடக்கத்தின் கண்ணியத்தின் ஒரு பகுதியாகும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். எனவேதான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் இதனை கடைபிடிக்குமாறு கூறுகிறான். Or a long shawl. Even சில சமயங்களில் எனக்கு புகார்கள் வருகின்றன. you should not சில அகமதி குமரி பெண்களும் t-shirt தமது தலையை மறைத்துக் கொண்டாலும் அவர்கள் வெளியில் செல்லும் போது இறுக்கமான ஜீன்ஸ்களையும் or chadar. டி ஷர்ட்டுகளையும் அணிந்து அல்லது இடுப்பை தொடாத கட்டையான பிளவுஸ்களை அணிந்து செல்கின்றனர். Is it a violation? நினைவில் கொள்ளுங்கள், இத்தகைய அடக்கமற்ற தன்மையை மேற்கொள்வது உங்களது மார்க்கத்தை கேலி செய்வதாகும். Taught that modesty, பல தடவைகளில் நான் அகமதி பெண்களிடம் கூறியிருக்கிறேன், indeed, அல்லாஹ் பர்தாவினால் முகத்தை மறைக்க வேண்டும் என்று மற்றும் கூறவில்லை. unique characteristic. And the Islam, மாறாக முழு உடலுக்கும் பர்தாவின் கட்டளை உள்ளது. those who do இது நான் ஓதிய திருக்குரான் வசனத்திலும் கூறப்பட்டுள்ளது. therefore to எனவே நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது model தளர்ந்த மேலாடையை அல்லது ஒரு நீல லாங் ஷாலை அணிய வேண்டியது அவசியமாகும். that exist புர்கா கோட்டினுள் நீங்கள் டி ஷர்ட் அல்லது மினி ஸ்கர்ட்டையோ அணியக்கூடாது. protect your லாங் ஷால் அல்லது சதால் உங்களது முழு உடலையும் மறைத்துக் கொள்ளும். இதனை நீங்கள் பின்பற்ற தவறினால் நீங்கள் பர்தாவை மீறுகிறீர்கள் என்பது மட்டுமல்ல, level of அது வெட்கங்கெட்ட தன்மையின் வெளிப்பாடும் ஆகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கம் மார்க்கத்தின் ஒரு பகுதி என கூறியுள்ளார்கள். this மேலும் of parda ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு முறை கூறினார்கள், stop women ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு. requires a Muslim இஸ்லாத்தின் சிறப்பு அம்சம் வெட்கமாகும் என்று கூறியுள்ளார்கள். by wearing வெட்கத்தை கடைபிடிக்காதவர்கள் சபிக்கப்பட்டுள்ளார்கள். is not எனவே உங்களது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் throughout the world. நீங்கள் உடை உடுத்துவதிலும் ஏதும் பலவீனம் இருந்தால் அதனை அகற்றி ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழவும் வேண்டும். And they மேலும் உங்களது கற்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். the proper ஏனெனில் அதன் மூலம் உங்கள் மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறது. உங்களிடம் எதிர்பார்க்கப்படும் said regarding a குறைந்தபட்ச பர்தா உங்களது her modesty முடியையும் நாடியையும் மறைத்துக் கொள்வதாகும். verse of the Quran that I quoted. எனினும் இந்த பர்தாவை நீங்கள் மேற்கொள்வதாயின் நீங்கள் மேக்கப் செய்திருக்க கூடாது. Their eyes from looking at இஸ்லாம் பெண்களை வேலை செய்யக்கூடாது என கூறவில்லை. எனினும் எந்த வேளையில் கண்ணிய குறைவான பொருத்தமற்ற உடை அல்லது யூனிஃபார்ம் அணிய வேண்டியதுள்ளதோ அதற்கு அனுமதி இல்லை. and they உண்மையில் உலகில் பல இடங்களில் அகமதி பெண்கள்
டாக்டர்களாகவும் டீச்சர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் மேலும் பல துறைகளிலும் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்கள் தன்னடக்கத்தின் தரத்தை நிலைநாட்டியவாறும் ஹிஜாபை கடைபிடித்தவாறும் தமது பணியினை செய்து வருகின்றனர். ஹஸ்ரத் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய பர்தாவை குறித்து நான் குறிப்பிட்ட வசனத்தின் ஒளியில் கூறினார்கள். நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் கூறுவீராக, அவர்கள் தங்கள் கண்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அந்நிய பெண்களை இச்சையின் உணர்வுகளை தூண்டும் வகையில் பார்க்கக்கூடாது. அவர்களின் பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும். அவர்கள் தமது மறைவான உறுப்புகளை எவ்வகையிலேனும் காத்துக்கொள்ள வேண்டும். அதை போன்று அவர்கள் தமது காதுகளை மனம் செய்ய விளக்கப்பட்டவர்களை தவிர பிறரிடமிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அவர்களின் பாடல்களையோ கவர்ச்சியான குரல்களையோ கேட்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் அவர்களின் அழகை பற்றிய வர்ணனைகளை கேட்கக்கூடாது. இது கண்களையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்திருப்பதற்கு ஒரு சிறந்த வழியாகும். பிறகு பெண்களை பற்றி வருகிறது. அன்னார் கூறுகிறார்கள், இதே போன்று நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் கூறுவீராக, அவர்கள் மனம் செய்ய விளக்கப்பட்டவர்களை தவிர பிற ஆண்களை பார்ப்பதை விட்டும் தமது கண்களை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களின் குரல்களை கேட்பதை விட்டும் தமது காதுகளை காத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இச்சையின் உணர்வுகளை அவர்களுக்குள் தூண்டும் குரல்களை கேட்பதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் தமது மறைவான உறுப்புகளை காத்துக்கொள்ள வேண்டும். மனம் செய்ய விளக்கப்பட்டவர்களை தவிர பிற ஆண்களிடமும் தமது அழகை வெளிப்படுத்தி காட்டக்கூடாது. தங்கள் முந்தானை ஆடையினால் தங்கள் மார்புகளை மறைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு அவர்கள் தங்கள் தலைகளையும் காதுகளையும் மறைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நடனக்காரிகளைப் போன்று தமது கால்களை தட்டி நடக்கக்கூடாது. நல்லொழுக்க தடுமாற்றங்களிலிருந்து ஒருவர் தன்னை காத்துக்கொள்ள இவையெல்லாம் வழிமுறைகளாகும். அன்னார் கூறுகின்றார்கள், தூய்மை அடைவதற்கான இரண்டாவது வழிமுறை என்னவென்றால் இறைவன் பக்கம் திரும்புவதாகும். தடுமாறி விடுவதை விட்டும் அவனிடம் துவா செய்ய வேண்டும். அவர்கள் கூறுகின்றார்கள், மற்றொரு வழிமுறை விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாகும். இதன் பொருள் ஒருவர் தனது உள்ளத்தை இந்த தீமையின் திசையில் திருப்பும் எல்லா சந்தர்ப்பங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதாகும். இந்த தீய செயலில் ஈடுபடுகிறவர் தீமையின் எல்லைக்கே சென்று விடுகிறார். விபச்சாரத்தின் வழி ஒரு தீய வழியாகும். ஏனெனில் இது ஒருவரின் இறுதி குறிக்கோளை அவர் அடையவிடாமல் அவரது முன்னேற்றத்தை தடுக்கிறது. மேலும் இது வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு எதிராக தீமை பயக்கிறது. எவர்கள் திருமணத்திற்கான வழியினை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தமது கற்பை காத்துக்கொள்ள பிற வழிகளை கையாள வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கை தடுமாறச் செய்யும் தடை கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அடியின் போதும் அவற்றிலிருந்து தப்பித்துக் கொள்வது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆண் பெண்ணின் கடமையாகும். இந்த இஸ்லாமிய போதனைகள் பின்பற்றப்பட்டால் பல கணவன் மனைவியருக்கு இடையில் தோன்றுகின்ற நம்பிக்கையற்ற தன்மை தோன்றாது. அவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவரின் உரிய உரிமைகளை நிறைவேற்றாமல் தான் மட்டும் மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருக்கின்றனர். இதன் விளைவாக அவர்களின் வீடுகள் அழிந்து விடுகின்றன. அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களின் ஓர் அடையாளமாவது அவர்கள் ஆன்மீக குருடர்களும் செவிடர்களும் படிப்பது போன்று இறை கட்டளைகளை படிக்க மாட்டார்கள். எனவே ஒவ்வொரு நம்பிக்கையாளரின் கடமை என்னவெனில் அவர் இஸ்லாத்தின் அனைத்து போதனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் செயலாற்ற முயற்சிக்க வேண்டும். ஏனெனில் இறை கட்டளைகளை புரிந்து கொள்ளும் சக்தியும் தகுதியும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உள்ளது. ஆனால் நிராகரிப்பாளர்களோ குருடர்களாகவும் செவிடர்களாகவும் இருப்பர். இதுவே அவர்களின் அடையாளமாகும்.
Unfortunately, with Dawood, there has been a serious lack of attention. அவர்களின் ஆன்மீக தகுதிகள் ஓரிடத்தில் நின்று விடுகின்றன. தூய இறையச்சம் தரும் போதனைகளை கேட்டு அதன்படி செயலாற்றும் தகுதியோ ஞானமோ அவர்களுக்கு இருப்பதில்லை. நீங்களோ ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பராகிய காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள். எனவே நன்மையானவற்றை விட்டுவிடுவது உங்களால் ஒருபோதும் முடியாது. இதுவே அகமதி ஆண்களின் நிலையுமாகும். துரதிர்ஷ்டவசமாக சந்தேகத்திற்கிடமின்றி இந்த விஷயங்கள் மீது கவனம் காட்டுவதில் முக்கியமான குறைபாடு தோன்றியுள்ளது. இன்றைய எனது நினைவூட்டலால் நீங்கள் இவ்விஷயத்தின் பக்கம் முழு கவனம் செலுத்துவீர்கள் என நான் நம்புகிறேன். மேலும் அதனால் ஆன்மீக புத்துயிர் பெறுவீர்கள் எனவும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். எனவே நான் நம்பிக்கை கொள்கிறேன், மேலும் எதிர்பார்க்கிறேன் அனைத்து அகமதி பெண்களும் தற்போது தம்முடைய உண்மையான அந்தஸ்தை உணர்ந்தவர்களாகி இந்த உலகின் பகட்டுகளும் பளபளப்புகளும் மேலோட்டமான தற்காலிக விஷயங்களே என்பதை பற்றிய ஆழமான அறிவினை பெற்றவர்களாகி விட வேண்டும். இந்த எல்லா மேலோட்டமான விஷயங்களும் தற்காலிகமான இந்த உலகத்திலேயே விட்டுவிடப்படும். உண்மையான நிரந்தரமான வாழ்வோ மறுமை வாழ்க்கையே ஆகும். அந்த நிரந்தர வாழ்வின் போதுதான் நாம் இவ்வுலகில் செய்த நற்செயல்களுக்கான கனிகள் கிடைக்கும். சில பெண்களிடமிருந்து, சில குமரி பெண்களிடமிருந்து எனக்கு கடிதங்கள் வருகின்றன. சில காலம் வரை நாங்கள் உலகாதாய விஷயங்களின் மேலோட்டமான அம்சங்களில் சிக்கியிருந்தோம். தற்போது இது மிகப்பெரிய தவறு என்பதை அறிந்து கொண்டோம். அவர்கள் எழுதுகின்றனர், இவ்வுலகில் அவர்களுக்கு கிடைத்த எல்லாவற்றையும் இழந்துவிட்டனர். அதே நேரத்தில் இறைவனின் கோபத்தையும் சம்பாதித்துக் கொண்டனர். மேலும் சில ஆண்களும் பெண்களும் மிகுந்த துயரத்துடனும் வருத்தத்துடனும் தமது பிள்ளைகளின் நிலைமைகளை குறித்து எழுதுகின்றனர். துயரம் நிறைந்த உள்ளத்துடன் எழுதுகின்றனர். அதாவது அவர்களின் பிள்ளைகள் மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்றது மட்டுமல்ல, பெற்றோரின் சொல்லை கேளாமலும் கீழ்ப்படியாமலும் இருக்கின்றனர். எனவே காலம் கடந்துவிடும் முன்னரே, உலக விஷயங்களில் நீங்கள் முற்றிலும் மூழ்கியிடும் முன்னரே உங்களது உள்ளத்தை அல்லாஹ்வுடன் முற்றிலும் இணைத்துக் கொள்ள வாருங்கள். அவனோடு இணைந்திருங்கள். எப்போதும் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் உரிமைகளை நிறைவேற்ற இறை வணக்கத்தை நிலைநாட்டி வாருங்கள். திருக்குரானின் ஒவ்வொரு கட்டளையையும் மிக முக்கியமானவையாக கருதி உங்களால் முடிந்த அளவுக்கு அமல் செய்து வாருங்கள். உங்களது வெளி தோற்றம் இறைவன் கற்பித்த போதனைகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஏனெனில் இதனால் உங்களது இவ்வுலகமும் மறு உலகமும் சீராகிவிடும். பாகிஸ்தானிலிருந்து வந்திருப்பவர்கள் தமது பொறுப்புகளை குறித்து கூடுதல் கவனம் கொள்ள வேண்டும். ஏனெனில் பின்னால் இணைந்தவர்களை காட்டிலும் உங்களது இரத்தத்தில் அகமதியத் நீண்ட காலமாக கலந்துள்ளது. எனவே புதிதாக இணைபவர்களுக்கும் இங்கிருக்கும் அகமதி பெண்களுக்கும் நீங்கள் பளிச்செனும் முன்மாதிரிகளாக திகழ வேண்டும். நீங்கள் திருக்குரானின் 1 அல்லது 2 கட்டளைகளின் முன்மாதிரிகளாக இல்லாமல் திருக்குரானின் ஒவ்வொரு கட்டளைக்கும் முன்மாதிரியாக ஆகி ஒரு ஒளிச்சுடரை போன்று உங்களை சுற்றியிருக்கும் அனைத்து அகமதி பெண்களுக்கும் வழிகாட்டியாக திகழ வேண்டும். இங்கிருக்கும் உள்ளூர் அகமதி பெண்களிடம் நான் கூறுகிறேன், உங்களில் சிலர் நீண்ட காலமாக அகமதிகளாக உள்ளீர்கள். உங்கள் குழந்தைகளும் பேரப்பிள்ளைகளும் மாஷா அல்லாஹ் அகமதிகளாக உள்ளனர். எனவே பாகிஸ்தானின் அகமதிகள் மட்டுமல்ல, நீங்கள் அனைவரும் பிறருக்கு முன்மாதிரிகளாக திகழ வேண்டும். புதிதாக இணைந்தவர்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், பழைய அகமதிகள் ஆன்மீகமான புரட்சிகரமான மாற்றங்களை தம்மிடத்தில் ஏற்படுத்தாவிட்டால் அது நீங்கள் அவ்வாறு செய்வதை விட்டும் தடுக்கக்கூடாது. எனவே எவர்கள் புதிதாக இணைந்துள்ளார்களோ அவர்கள் ஓர் ஆன்மீக புரட்சிக்கு வழி கோலுபவர்களாக மாறி
வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் in piety, உண்மை இஸ்லாத்தின் அடையாளமாக திகழ வேண்டும். link எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், தூய்மையில் முன்னேறுபவரையும் Allah அவனோடு நெருங்கிய தொடர்பு வைப்பவர்களையுமே அல்லாஹ் நேசிக்கின்றான். but with the pious. அல்லாஹ்வுக்கு பழைய அல்லது புதிய அகமதிகளுடன் எந்த உறவும் கிடையாது. My words எனது வார்த்தைகள் உங்களது வாழ்வின் improving your standards இறை அச்சத்தின் தரத்தை so that the beautiful உயர்த்தச் செய்வானாக. Ahmadiyya அதன் மூலம் உண்மை இஸ்லாமாகிய அகமதியத்தின் விதைகள் மிக அழகுடன் utmost நமது எதிர்கால சந்ததிகளிடம் பூக்களாக மலரச் செய்வானாக. will continue. தொடர்ந்து அவ்வாறு நிகழச் செய்வானாக. May Allah. அல்லாஹ் இதனை ஏற்படுத்துவானாக. Amen. Now you all join me in silent prayer. Ameen. क्यों कोई और प्रोग्राम है? अच्छा, तरानों का, नज़मों का? हाँ? For how many minutes? This nazm program is for how many minutes? 10 to 15 minutes, okay. But Hazur, there is a child who is lost. Could we just make Huh? an announcement? A child is lost. Could we make an Yes, announcement? make announcement. Assalamu alaikum. 5-year-old boy, Shayan Chima from New Jersey, is missing from his family for the last 4 hours. If you find him, please take him to the information booth.